அக்கா கதை கேட்டிருக்கேன் காதல ஓலா ஏ ஹாய். யார் இது? அட நம்ம ஆளு என்ன தனியா உட்காந்துருக்கான்? சரியில்லையே. ம், டேய். வாடா உட்காரு. ம் தெரியும் தெரியும். வெளியே உட்காரு. என்ன மச்சான் தனியா உட்காந்துட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லை மச்சான், நாளைக்கு என் பர்த்டே. ஏய் மச்சான், அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே. அப்புறம் ஈவினிங் பார்ட்டி தான், ட்ரீட்டு தான். அடப்போடா, நானே ஊருக்கு போகலன்னு கடுப்பில் உட்காந்துருக்கேன். ஏன் ஊருக்கு போய் தான் செலிப்ரேட் பண்ணுவீங்களோ? எங்க கூட செலிப்ரேட் பண்ண மாட்டீங்களாப்பா? அப்படி இல்லை மச்சான், ஊரில் ஒரு ஸ்பெஷல் பர்சன் இருக்காங்கடா. ஸ்பெஷல் பர்சனா? யாரா அவன்? அடா பாவி, இந்த பூனையும் பால் குடிக்குமான்னு நினைச்சேன். வீரே அடிக்குதேடா. நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை, ஃப்ரெண்டு. டேய் வீரா, டேய் வீரா, எருமை ஏந்திரா. உன்னை எப்படி எழுப்புறதுன்னு எனக்கு தெரியும். இப்போ நீ ஏந்திருக்கிறியா இல்லை அடி வாங்குறியா? டேய் எதுக்கு எருமை இப்போ எழுப்பிட்டு இருக்க என்ன? இன்னைக்கு உன் பர்த்டேடா. ஆமால, என்ன ஆமால நோமால? போய் குளிச்சு கிளம்பி ரெடியாகு, கோயில் போகணும். அதோட வரேன். எப்படி? சி கண்ணாடி கழட்டு. வா ஒருத்தன் நல்லா இருந்தா உனக்கு பிடிக்காதே. வா. வா வா. பர்த்டே எதுவுமா கூட நான் தான் வந்து எழுப்பணுமா உன்னை? நைட்டு பசங்க கூட சுற்றிட்டு வீட்டுக்கு போய் தூங்கறதுக்கே லேட் ஆயிடுச்சு. அப்பனுங்களை அடிக்கணும் முதல்ல. ஏய், விட்டா அவனுங்களை கொண்டுருவ போல இருக்கேம்மா. வா. பின்ன என்ன, அவனுங்க கெட்டு குட்டி சோறா போறதெல்லாம் ஒன்னையும் சேர்த்து ஏன் கெடுக்கிறானுங்க? சரி விடு, வா. அம்மா எதுக்கு தலைக்கட்டி? கடவுளே, எப்படியாவது இந்த பிள்ளைக்கு நல்ல புத்தியை கொடு. என்ன இரும்ப வேணா? நீ சொல்லு, நான் சொல்றேன். ம் சரி. நீ உன் ட்ரீம்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி பெரிய ஆளாக இருக்கும் போது உன் ஃப்ரெண்டாக உன் கூட இருந்தா நான் அதை பார்க்கணும். அப்போ கூட என்ன விட மாட்டல. உன்னை விட்டா ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க எனக்கு யார் இருக்கா? நான் என்ன வேணும் தெரியுமா? என்ன? நான் எவ்வளோ தூரம் போனாலும், எவ்வளோ பெரிய ஆளானாலுமே என் ஃப்ரெண்டு என் கூடயே இருக்கணும்னு வேணும். போலாமா? நீ தான் மச்சான் அவளை கடைசியாக பார்த்தேன். இந்த வருஷம் பர்த்டேக்காவது ஊருக்கு போகலான்னு பார்த்தேன் மச்சான். நான் கையில் காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த டைம்ல யாரா கதவை தட்டுறது? ஒருவேளை ஹவுஸ் ஓனரா இருக்குமோ? யார் மணி? ஒரு நிமிஷம். நில்லு நில்லு நில்லு. நீ மாட்டுக்குள்ள வந்துட்டே இருக்க, பேச்சுலர் ரூம் கூட பார்க்காம. யார் மணி? நான் வீராவோட ஃப்ரெண்டு விந்தியா. வீரா எங்க? வீராவிலதான் இருப்பான். அந்த ரூமா? அந்த ரூம். நல்ல வேலை ஹவுஸ் ஓனர் பார்க்கல. இதுல யாரு வீராவா இருக்கும்? என்ன அப்படி பாக்குறா? அடச்சி,
யாருமா நீனு? மாப்பிள்ளை பல்பு. யாரு? தெரிலடா. கேக்கு. மாப்பிள்ளை கேக்கா. சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் மச்சி. சர்ப்ரைஸ் மச்சி. எருமை, நீ எப்போ இங்கே வந்த? அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் கேக் கட் பண்ணு. நம்ம லைட்டை போடுவோம். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday கேக்குதா, to கேக்குதா? you. சீக்கிரம் வைக்கிறா. ஐயோ. வேணுமா? இதுக்கு மேல இருக்குங்க வேலை இல்ல. கேக்குடா. மச்சி. ஏய், Happy birthday கேக்குடா. மச்சி. டேய் டேய், Happy birthday கேக்குடா. மச்சி. டேய், Happy birthday டேய், மச்சி. கேக்குடா. மச்சான் மச்சான் happy birthday டா. Happy birthday. நான் உன் பாட்டு எடுத்துக்கோமா. கேக்கு. நீயும் போறியா? சரி போ. அம்மா நீ எப்படிங்க? வெளில வா சொல்றேன். வா, நான் உனக்கு சென்னை நைட் லைஃப் சுற்றி காமிக்கிறேன். போலாம். ஆமா, எதுல போறோம்னு சொல்லவே இல்ல. வேற எதுல? பைக்ல தான். மச்சான் அந்த சாவி எங்க? இவன் வேற சாவி கீவின்னு இருடா. அந்த கர்மத்தை எங்க வச்சான்னு தெரியல. இவன் வேற நைட் தூங்குற நேரத்தில் உசரா வாங்கிட்டு இருக்கான். மச்சான் மச்சான் கிடைச்சிருச்சு. இந்தா புடி. ஏறுமா போலாமா? போய் தொலைங்கடா ஃபர்ஸ்ட். என்னடா வண்டி இது, இவ்ளோ ஹைட்டா இருக்கு. இதுல எப்படி நான் ஏறுவேன்? ஓ, எதுக்கு தலை ஏதாவது ஒன்று சொல்லிட்டே இருக்கு. ஒழுங்கா ஏறி தொலை. ஹெல்மெட்டை போடு. அது வேற இருக்கா? டேய் சாமி, எங்கேயும் எடுத்துட்டு போய் விட்டுற மாட்டேல்ல. சரி, போகிற வழியில் ஏதாவது காவா இருக்கும், தள்ளி விட்றேன். என்னடா டீ கடை கூட்டு வந்திருக்கேன்? ஏரியா ஸ்பெஷல் டீ குடிச்சு பாரு. அம்மா அம்மா எப்படி சமாளிச்சுட்டா? அம்மா எப்படி ஒன்று விட்டுச்சு? அதெல்லாம் சமாளிச்சுட்டு வந்துட்டேன். அம்மா ரூம் எப்படி கண்டுபிடிச்ச? லக்ஷ்மி அம்மா தான் என்னமா சொன்னாங்க. ஓ, லக்ஷ்மி பார்த்த வேலையாயிட்டு. ஆமா. அம்மா பஸ் ஸ்டாப்ல இந்த ரூமுக்கு எப்படி வந்த? ஃப்ளைட்ல வந்தாங்க. ஏச்சிக்கு சொல்லு. ஆட்டோல தான் சனி வருவேன், வேற எதுல வருவேன்? ஓ சரி சரி சரி, கூடி கிளம்புவோம், பஸ் வர டைம் ஆச்சு. பாய்டா. நல்ல நண்பர்களை பிரித்து வைக்கிறதே இந்த விதிக்கு வேலையாக போச்சு. ஆனால் அது தெரியாது, அது நட்பு என்றைக்குமே நிலையானது.